ஹாய், வெல்கம் டு ஷர்மி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நானுமே சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சீரகத்தினால வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சீரகத்தால் வெயிட் லாஸ் ஆகும். என்னடா இதை ஒன்று சொல்லிட்டே இருக்கா, எதுதான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னாலே நம்ம முதல்ல சர்ச் பண்ணுற விஷயம் என்னெல்லாம் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி தான் நம்ம யூடியூப்பில் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுவோம். நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க இல்லையா. நானுமே அந்த மாதிரி என்னோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நானுமே ஃபுல்லாகவே யூடியூப்பில் சர்ச் பண்ணுவேன். அதில் நான் பர்சனலாக முயற்சி பண்ணி நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சீரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே எந்த விஷயத்துமே சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எந்த ஒரு சின்ன பொருளையுமே நம்ம அசால்ட்டா நினைக்கவே கூடாது. அதே மாதிரி தான் சீரகமுமே. சீரகம் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட வெயிட் லாஸில் சீரகத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு செரிமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது சீக்கிரமாக நம்மளுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பு எல்லாமே யூரின் வழியாக வெளியே தள்ளுறதுக்குமே அது ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பயன்கள் சீரகத்தில் இருக்குது. கூகுளில் போயிட்டு ஹியூமன் சீட்ஸ் வெயிட் லாஸ்ன்னு போட்டிங்கனாலே நிறையா நம்மளுக்கு அதோட பயன்கள் எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. அதனால் அது சாதாரணமாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. பர்சனலாக நான் சீரகம் மட்டும் இல்லாமல் அதோட இன்னொரு பொருள் சேர்த்து தான் என்னோட வெயிட் லாஸ்க்கு ஒரு 20 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரைக்கும் நான் என்னோட வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். அது என்ன பொருள், அது மட்டும் இல்லாமல் அதை நான் எப்படி ரெடி பண்ணுவேன், அதை யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். நான் பார்த்த வரைக்குமே கிச்சனில் இருக்கிற நிறைய பொருட்கள் நம்மளுக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகுது. அதில் முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான். அதில் முக்கியமான விஷயம் இந்த சீரகம் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணும். இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண் பெண் 2 பேருமே எடுத்துக்கலாம் தாராளமாக. இதை எடுத்துக்கிறவங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களாம் எடுத்துக்கலாமா, அப்புறம் எனக்கு தைராய்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எதுவுமே பிரச்சனை கிடையாது. பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த சீரகத்தை எடுத்துக்கலாம். இது எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு கொடுக்காது. அதனால் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் இதை எல்லாருமே எடுத்துக்கோங்க. இன்க்ளூடிங் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இதை சீரகத்தை மட்டுமே நீங்கள் தாராளமாக தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு டே ஃபுல்லாக நீங்கள் நார்மல் வாட்டர் குடிக்கிற மாதிரியே குடிச்சிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் அந்த மாதிரி நிறையா டைம் குடிச்சிருக்கேன். இதோட நான் ஒரு பொருள் சேர்த்து குடிப்பேன். அது என்ன அப்படின்றது தான் உங்ககிட்ட இப்போ அந்த சீக்ரெட்டை ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டை தான். பட்டை நம்மளுக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. இதுலேயே இன்னொரு பட்டை கிடைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுருள் பட்டை அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த பட்டை எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. அது நம்மளோட தொப்பையை இறுக்கமாக்குறதுக்கு, அதாவது இந்த தொலைன்னு இருக்கிற தொப்பையை இறுக்கமாக ஆக்குறதுக்கு அந்த சுருள் பட்டை நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் பர்சனலாக இதை அடிக்கடி கொதிக்க வச்சு இஞ்சி பட்டை இதெல்லாம் போட்டு அடிக்கடி கொதிக்க விட்டு இந்த தண்ணி நான் அதிகமாக குடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் குடிக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டே நான் ஊற போட்டுருவேன். ஒரு துண்டு பட்டையும் 1 ஸ்பூன் சீரகமும் 1 லிட்டர் தண்ணி வரைக்கும் நான் வச்சுருக்கேன். இதில் அதை ஊற போட்டுருவேன். நைட்டே ஊற போட்டதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுது அந்த தண்ணியோட கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலர் அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட ஹீட் அடங்கி வெதுன்னு ஆயிரும். அந்த டைமில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். முக்கியமாக சாப்பிட்டதுக்கப்புறம் 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. 3 வேளையுமே எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பெரிய கிளாஸ் நிறையா வார்மாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சூப்பர் ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.
நான் வந்து டெய்லியுமே காலையில் அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்குவேன். நார்மலாக நீங்கள் தண்ணி குடிக்கும் பொழுது, அதாவது எனக்கு தண்ணி தாகம் எடுக்கும் போதெல்லாம் கூட நான் இதையே தான் சூடு பண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். நல்ல ஃப்ரீயாக இருக்கும், எனக்கு உடம்பே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பெரிய பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இதை நான் எப்படிலாம் ரெடி பண்ணுவேன், எப்படிலாம் குடித்தேன் அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு நான் வந்து க்ளீனாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் என்னோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அழகான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.